என்ன பண்ணாலும் இந்த தலைமுடி உதிர்றத கட்டுப்படுத்தவே முடியலைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயசுலேயே இளநரை வந்துருச்சு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட உள்ள புலம்பல்களாக இருக்குது. இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு விடிவாக தான் இந்த பதிவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உயிர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை விட மயிர் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, பயம் அப்படின்றது அதிகமாக இருக்குது மக்களுக்கு. இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, குறிப்பாக அதிகமாக பெண்கள். ஆமாம், நீங்கள் பாருங்கள், உதிர்ற முடி டெய்லி அவ்வளோ கொட்டுச்சுன்னா நம்ம மிக விரைவிலேயே பார்த்திங்கன்னா வழுக்கை ஆயிரும். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படிலாம் நடக்கலை, பல வருடங்கள் எடுத்துக்கிறது. அப்போ இங்கே விஷயம் என்னென்னா, தலைமுடி வளர்றதும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ வளரும் சதவீதம் அதிகமாகவும் உதிரும் சதவீதம் கம்மியாகவும் இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இங்கே உதிரும் சதவீதம் அதிகமாகவும் முடி உதிர்றது அதிகமாகவும் வளர்றது கம்மியாகவும் இருக்கிறதுனால தான் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்பவும் சீக்கிரமாக தலைமுடி உதிர்ந்து அவர்கள் வழுக்கை போன்ற சூழலுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது. இந்த தலைமுடி உதிர்றதுக்கு காரணம் தான் என்னங்க? ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணும் பொழுது தான் அது கிளியர் ஆகும். அதுபோல் நரைமுடி, இன்றைக்கி 20 வயது 25 வயசுலேயே நரைமுடி வந்துருச்சேங்க. இதுக்கும் காரணம் தான் என்னங்க அப்படின்னோம்னா, உங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்களை நீங்கள் சரியாக பராமரிக்கலை அப்படின்றது தான் விஷயம். முடியினுடைய வேர்க்கால்களை நாம் சரியாக பராமரிச்சிருந்தோம்னா முடி நன்கு நீளமாக அடர்த்தியாக கரு என்றும் நரையில்லாமல் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேற நம்ம கண்டுக்கிறவே இல்லை. நம்ம மேலே அந்த முடியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ரூட்டை பார்க்கவே இல்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பப்படும் பொழுது வலுக்கட்டாயமாக கூட உட்கார வச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தான் ஸ்கூலுக்கே அனுப்புனாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு எண்ணெய் தேய்க்காமல் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடியது தான் நடைமுறையில் வந்திருக்குது. ஆமாம், இந்த எண்ணெய் தேய்க்காமல் அந்த பரட்ட தலையோடு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி குழந்தைகளும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா படத்தில் கதாநாயகங்க எண்ணெய் தேய்க்காமல் இன்றைக்கி கதாநாயகங்கள் நடிக்கிறாங்களே, அந்த அப்படியே அப்போ அந்த ஸ்டைல் இருக்கணும்னா எண்ணெய் தேய்க்காமல் இருக்கணும் தலையில் அப்படின்ற மாதிரி. தலைக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை தினந்தோறும் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய வேர்க்கால்கள் எப்பொழுதுமே ஈரப்பதமாக இருக்கும். முடி வேர்க்கால்கள் ஈரப்பதமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய முடி நல்லா க்ரோத் வளரும், உதிராது, கட்டாகாது, உடையாது, நரை வராது. நீங்கள் பாருங்கள், ஒரு வயக்காட்டில் நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த பச்சை பசேல்னு இருக்கிற நிலத்தோட அந்த செடிக்கு அப்படியே கீழே போய் நிலத்தை போய் லைட்டாக தொட்டு பாருங்கள், ஈரப்பதமாக இருக்கும். அங்கே எப்போவுமே தண்ணி பாய்ந்த நிலமாக இருக்கும். தண்ணி பாய்ந்து எப்பொழுதும் அந்த மண் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அந்த வயல் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் பக்கம் போனோம்னா அந்த பசுமை இல்லாமல் அந்த செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலருக்கு, ஒரு ஆஷ் கலருக்கு, பழுப்பு நிறத்துக்கு அந்த செடிகள் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். அந்த இடத்துல போய் நிலத்தை போய் தொட்டு பாருங்கள், அந்த செடிக்கு கீழே அந்த நிலத்தை போய் தொட்டு பாருங்களேன், பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், பாலைவனம் போல் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய முடியின் வேர்க்கால்கள் ஈரப்பதமாக இருக்குதா அல்லது பாலைவனம் போல் ட்ரையாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்காம நீங்கள் இதுக்கு நான் என்ன ஆயில் போடலாம், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக இது இன்னும் அதிகமாக கொட்டுறதும் நரைமுடி வருவதும் நடக்க தான் செய்யும். அவ்வளோதான் விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ இந்த இடத்துக்கு, இந்த வேர்க்கால்களுக்கு, இந்த ரூட்டுக்கு நீங்கள் ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணணும். அதுக்கு நிறைய நம்மளுடைய பதிவுகளில் நிறைய சொல்லியிருந்தோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரிசலாங்கண்ணி தைலம் கிடைக்கும், ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தலைப்பகுதியில் நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுருங்க. என்ன நடக்கும் பாருங்கள், உங்களுடைய வேர்க்கால்களுக்கெல்லாம் நல்ல ஈரப்பதம் கிடைச்சிரும். முடி நல்ல நீளமாக வளர்வதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் முடி வளர்வதற்கு தேவையான மூலிகை தைலங்கள் இருக்கும் பாருங்கள், அந்த மூலிகை தைலங்களில் எல்லாத்துலேயும் கரிசலாங்கண்ணி இல்லாமல் கிடையாது, ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம சுவாசிலே பார்த்திங்கன்னா அந்த தலைமுடி உதிர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கொடுப்பாங்க நம்மளுடைய டாக்டர்ஸ். ஆமாம், ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். முடி உதிர்றதெல்லாம் ஒரு 3 நாள்லேயே நின்றோம். ஆமாம், அப்படி ஹேர் ஆயில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது என்ன பண்ணுதுங்க அந்த ஹேர் ஆயில் அப்படின்னா, விஷயம் அதுதான், ரூட்டை சரி செய்யும். நம்மளுடைய ரூட்டை தான் சரி செஞ்சாகணும்.
அதனால் வெளியில் இருக்கக்கூடிய முடிகள் ஈரப்பதமாகிறத விட உள்ள ரூட்டை ஈரப்பதமாகும். அதுதான் பெஸ்ட்டு. அதற்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஆயில் பாத் எடுங்க. கரிசலாங்கண்ணி தைலத்தை வந்து கூட தேய்ச்சி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு குளிங்க. வாரத்தில் 2 நாள் வந்து அந்த மாதிரி குளிச்சுட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த முடி வேர்க்கால்களை ஈரமாக்குறது மட்டும் இல்லைங்க, அடுத்தது அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு தான் நான் ப்ரோட்டீன் ஷாம்பு போடுறேன் சார் நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கும். அந்த ப்ரோட்டீன் ஷாம்பு யூஸ் பண்ண ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன் ஷாம்பும் சரியில்லை, வேறு கம்பெனி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதான் அவசியம். அப்போ இந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே இந்த வேர்க்கால்களுக்கு எப்படி வருது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை போய் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குறதுனால வந்து சரியாக வருமானதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீனை உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் போய் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது நமக்கு லிவருக்கு போய் அங்கேருந்து வந்து உங்களுக்கு முடியோட வேர்க்கால்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அதோட சாரம் வந்து உங்களுடைய வேர்க்கால்களுக்கு வரும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக நான் ப்ரோட்டீன் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அது மட்டும் யூஸ் பண்ணாலே வந்து அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும்னா எப்படி ஸ்ட்ரென்த்தன் ஆகும்? ஆகாது. அதான் அவசியம். டெம்பரவரி சொல்யூஷன். அந்த நீங்கள் ரூட்டை சரி செய்யுங்க. அப்போ அந்த ரூட்டை சரி செய்கிறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு வீட்டிலையே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு மரம் வளரணும்னா, ஓகேங்களா, ஒரு செடி வளரணும்னா அதுக்கு விதை தேவை. கரெக்டுங்களா? ஒரு விதை தான் இந்த மரம் ஹைட்டாக வளரணுமா, குள்ளமாக வளரணுமா, அடர்த்தியாக வளரணுமா, அழகாக வளரணுமா, பூ எப்படி இருக்கணும், நறுமணம் எப்படி இருக்கணும், காய் எப்படி இருக்கணும், இனிக்கணுமா, புளிக்கணுமா, கலர் என்ன இருக்கணும், எல்லாமே ஒரு விதைக்குள்ளே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹைட்டாக இருக்கணுமா, கருப்பாக இருக்கணுமா, சிகப்பாக இருக்கணுமா, முடி அடர்த்தியாக இருக்கணுமா, நீளமாக இருக்கணுமா, எல்லாத்துக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு விதை. இந்த விதையில் சீடில் அப்படி ஒரு தன்மை இருக்குதுங்க. இந்த சீடில் ஒரு 5 சீடு சொல்கிறேன். இந்த 5 சீடை மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிற முறையில் சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்கள் ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த்தன் ஆகும், முடி நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும், அடர்த்தியாக வளரும், நீளமாக வளரும், கருகருன்னு வளரும், சைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் என்ன தேய்க்காமலே சைனிங்காகவும் மாறும். எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படி ஒரு அற்புதமான வேலை பார்க்கும் இந்த 5 சீடு. இந்த 5 சீடை நம்ம என்ன பண்ணணும், 5 சீடு என்ன எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன், பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பூசணி விதை எடுத்துங்க. இந்த பூசணி விதையில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு காம்பினேஷனை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அளவுகள்னு சொல்கிறேன். இதை நீங்கள் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணி வைக்கப்படும் பொழுது இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூசணி விதையில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியகாந்தி விதையில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அதே போல் வந்து ஆளி விதையில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தர்பூசணி விதை அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை எள்ளில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, அந்த 5 சேர்ந்தாங்க. இந்த 5 கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டீஸ்பூன் நெய், நல்ல பசு நெய், ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துங்க. இந்த நெய்யில் அதை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த நெய்யில் இந்த எள்ளு இந்த 5 ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த விதைகள் அனைத்தும் அப்படியே நல்லா முறுன்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வரும்ல, எடுத்து அதை அப்படியே வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறீங்க. தேவைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும் பொழுதே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க. சால்ட்டு போட்டு கொஞ்சம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணிவிட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 5 சீடோட பவுடர் அதை ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூனுங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு டீஸ்பூன். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி அல்லது 1 டம்ளர் பால். நீங்கள் பாலில் போட்டும் சாப்பிடலாம் அல்லது தண்ணியில் கலந்தும் சாப்பிடலாம். இதை காலை வேளையிலையும் இரவு வேளையிலையும் 2 வேளையில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஷாம்பு, ப்ரோட்டீன் ஆயில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறத விட இப்படி நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டீனை கொடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். இது அழகாக உங்கள் உடம்புக்குள்ளேருந்து குடல் உறிஞ்சிகளெல்லாம் உறிஞ்சப்பட்டு 100% நமக்கு வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கொண்டு போய் சேர்க்கும். உங்களுடைய தலைமுடி அதுக்கப்புறம் உதிர்றதை நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். அந்த உதிர்றது டோட்டலாக வந்து கட்டாயிரும். அப்போ தலைமுடி உதிர்தலை பெர்மனண்ட்டாக நிறுத்தணும்னா ஒரு முடி கூட உதிரக்கூடாது, அந்தளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த 5 சீடை இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க, பெட்டராக இருக்கும். அதுபோல் இளம் வயதிலேயே உங்களுக்கு நரை வருது அப்படின்னா உடனடியாக இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. இது மட்டுமல்லாமல்
நீங்கள் வந்து கரிசலாங்கண்ணி தைலம் அல்லது வெறும் நல்லெண்ணெயை கூட வந்து தலைக்கு தேய்ச்சி நல்லா ஆயில் பாத் வாரத்தில் 2 நாளைக்கு ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு வாங்க, பெட்டராக இருக்கும். தினம்தோறும் உங்களுக்கு பகலில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அல்லது படிக்க ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, அதனால் நான் ஆயில் தேய்ச்சிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நைட்டு படுக்கும் பொழுது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா அந்த வேர்களுக்கெல்லாம் போகிற மாதிரி தேய்ச்சிட்டு படுத்துருங்க. காலையில் நீங்கள் நார்மலாக குளிச்சுருங்க. இது பெட்டர். அதனால் இதை பயன்படுத்துங்க. ஆமாம், இதை மட்டும் பயன்படுத்தினால் போதும், உங்களுடைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம். வாழ்த்துக்கள். நன்றி.